வணக்கம் மகளே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் இணைப்பு, கொந்தளிக்கும் முன்னாள் நிர்வாகி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக, பாஜக மீண்டும் இணைந்துள்ளது. இந்த இணைப்பு கட்டாயம் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோருக்கு கட்சியுடன் ஐக்கியமாகி விடுவார்கள் என்று கூறி வந்தனர். ஆனால் அது ஏதும் நடக்கவில்லை. மாறாக பாஜகவுடன் கூட்டணி வைப்பார்கள் என்று எதிர்பார்த்தனர். அதில் ரீதியான அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதற்கெல்லாம் எடப்பாடி போட்ட நிபந்தனைதான் காரணம் என்றும் கூறுகின்றனர். இப்படி இருக்கையில் அதிமுக முன்னாள் நிர்வாகியான பெங்களூரு புகழேந்தி தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக களம் இறங்கி உள்ளதாக கூறியுள்ளார். இது ரீதியாக சேலத்தில் அவர் பேட்டியளிக்கையில், ஒரு பொழுதும் ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கு எடப்பாடி தலையசைப்பதில்லை. மாறாக கட்சியை அடமானம் அல்லது விற்று விடுகிறேன் என்ற பேச்சை தான் முன்வைக்கிறார். அந்த வகையில் தான் ஓபிஎஸ், சசிகலா என தொடங்கி அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் யாரையும் சேர்க்க தயாராக இல்லை. இது ரீதியாக ஜேசிடி பிரபாகரன் போன்றோர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வீண்தான். அதிமுக வலிமை பெற நாங்கள் எல்லாம் மீண்டும் இணைய வேண்டும் என்று பல தொண்டர்கள் நினைத்திருந்தனர். அதெல்லாம் தவிடு பொடியாகிவிட்டது. மேற்கொண்டு நாங்கள் தங்கள் பக்கம் எவ்வளவு முடிவு எடுக்க வேண்டுமோ எடுத்து விட்டோம். பழனிசாமி இருக்கும் வரை அது ஏதும் நடக்காது. இனி வரும் நாட்களில் நாங்கள் தெளிவான முடிவை எடுக்க உள்ளோம். தமிழகத்தில் உள்ள மூலை முடுக்கெங்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போகிறோம். இது ரீதியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாங்கள் செய்யும் இந்த பிரச்சாரத்திற்கு பல முன்னாள் எம்எல்ஏக்கள் ஆதரவு அளிக்க உள்ளனர். அதே போல பாஜகவால் தான் தாங்கள் தோற்றம் என்று கூறிய சிவி சண்முகம், ஜெயக்குமார் போன்றவரை காணவில்லை. ஜெயலலிதா ஒரு முறை பாஜகவுடன் கூட்டணி வைத்து தான் தவறு செய்து விட்டேன் என்று கூறினார். அதனை நோக்கமாக வைத்து எடப்பாடி பழனிசாமி சிறிது காலம் நடமாடிவிட்டார். சேலத்திலிருந்து சொல்கிறேன், சொந்த ஊரில் கூட எடப்பாடியால் டெபாசிட் வாங்க முடியாது, வாங்கவும் விடமாட்டோம் என்று என்ன செய்ய போகிறோம் என்பதனை பார் என கூறியுள்ளார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பரபரப்பையும் விறுவிறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.